மார்க்கத்தில் அடிப்படையில் எந்த சமரசமும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள் ஒரு முறை சமரசத்துக்கு ஏற்றுக்கொண்டார்கள். ஒரே ஒரு முறை சமரசத்துக்கு ரசூலுல்லாஹ் போனாங்க. எப்படி போனாங்க? குறைஷி எல்லாம் வந்தாங்க ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு. வந்து சொல்றாங்க, நம்ம அல்லாஹ்வை வணங்குறோம், பரவாயில்லை. நபியா ஏற்றுக்கொள்றோம், பரவாயில்லை. ஜகாத் சதகா தர்றோம், பரவாயில்லை. ஆனா ஒரே ஒரு வார்த்தைப்பா, என்ன? நம்மலாம் உயர்ந்த ஜாதி. இந்த பிலால், உம்மி மக்தூம், ஹப்பாபு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்கெல்லாம் தாழ்ந்த ஜாதி. அவங்களுக்கு நமக்கு வேற வேற மஜ்லிஸை வச்சிருக்கியான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் யோசிச்சாங்க, ஆமாம் 99 கரெக்டு, ஒன்னே ஒன்று தான் தப்பு. இதில் சமரசம் போகணும்னு வந்தாங்க ரசூலுல்லாஹ். இதில் சமரசம் போகணும்னு வந்தாங்க. அல்லாஹு தஆலா சுப்ஹானல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நுட்பமானவன் என்பது எப்படி காட்டுறான் பாருங்க. அந்த இடத்தில் பிலால் ரலியல்லாஹு வந்திருந்தால், அந்த இடத்தில் ஹப்பாப் ரலியல்லாஹு வந்திருந்தால் கண்ணால கண்டு மனசுடைஞ்சு நொந்து போயிருப்பார்கள். அதனால் அல்லாஹு தஆலா நபியையும் பாதுகாக்க வேண்டும், வந்த மனிதனையும் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் அனுப்பியது யார்? யாருங்க? உம்மி மக்தூம். சுப்ஹானல்லாஹ். கண்ணு தெரியாதுங்க, கண்ணு தெரியாதுங்க. ஒரு யுத்தத்தில் கண்ணு தெரியாது என்ற ஒரு காரணத்தை காட்டி ரசூலுல்லாஹ் பல தடவைகள் மறுத்து விட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் வெளியே போனா தலைவர் யாரு? அவர்தான் மதீனாவுக்கு தலைவராக இருப்பார். அந்த சஹாபி சுப்ஹானல்லாஹ். ஏன் அவருக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அந்த பதவியை கொடுக்கறதுக்கும் இந்த வசனம் முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. இவங்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. சமரசம் இருந்தால் இதை அல்லாஹ் அங்கீகரித்திருக்க வேண்டும், இதை அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொன்னான்? உதுகுலு ஃபீ சில்மி காஃபா. இஸ்லாத்துக்கு வந்தா டபுள் கேம் ஆடாதுன்னு அல்லாஹ், டெபிட் கடனை இருக்காதுன்னு அல்லாஹு தஆலா. ஒன்று இந்த சைட்டு இல்லை அந்த சைட்டு, லா இலாஹா இல்லா வலா இலாஹா இல்லா, இந்த ஆட்டம் ஆடாதுன்னு அல்லாஹு தஆலா. இந்த ஆட்டம் ஆடிடாத, முனாஃபிக் தானே பண்ணிடாத. சத்திய கொள்கையா 100க்கு 100 வந்துடணும். அதுவும் சரிதான், இதுவும் சரிதான். கொஞ்சம் பேர் வர்ற மௌலவி இருக்குதான், இல்லை அவர் இருக்கின்றாரு, அவராய ஆதாரம் உனக்கு இல்லை, என் பேச்சு உனக்கு ஆதாரமா? என் பேச்சு ஆதாரம் இல்லை, அவன் பேச்சு ஆதாரம் இல்லை. ஆதாரம் ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்துஹு இலல்லாஹி வர் ரசூல். கூட்டு துவா ஓதாத, ஓதினா ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு 7ஆம் அத்தியாயம் 55 56ஆம் வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கிறான். நீ ஹதாரா வைப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று 7ஆம் அத்தியாயம் 205ஆம் வசனத்தில் தெளிவாக தானே சொல்லியிருக்கிறான். இதுல என்ன சமரசம்? இதுல என்ன விட்டு கொடுப்பு? இதுல என்னங்க போய் போய் அவனு போய் பேசுறது? முடியாது. நிக்க ஒரே தூண்ல தான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனா போட்டும் அப்படின்ட்டு லைட்டா கிட்ட இறங்கி வந்துட்டாங்க. அல்லாஹு தஆலா நபி கிட்ட அனுப்புறான். யாரு? உம்மி மக்தூம் ரலியல்லாஹு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஓசையை கேட்டதும் ஸலாம் அலைக்க யா ரசூலுல்லாஹ், அப்படியே ஒரு கடுகடுப்பு. ஏப்பா நீ வரக்கூடாது தானே இங்க பேச்சு? பேச்சு என்ன? டாபிக் என்ன? நீ வரக்கூடாது என்பது இங்க டாபிக். இந்த இடத்துல வந்துட்ட, இந்த இடத்துல வந்துட்டியப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் மனசால கொஞ்சம் அப்படின்னு தடமாறினாங்க. அல்லாஹு தஆலா உடனடியாக இறக்கினான். காலம் தாழ்த்தி நேரம் தாழ்த்தி அல்லாஹ் வஹி இறக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய ஸ்பெஷலுடைய சுன்னா என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய சுன்னத்துல்லான்னு குர்ஆன்ல வருது. அல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தப்பு செய்தால், தவறு செய்தால் உடனடியாக வஹி இறக்குவது, உடனடியாக சட்டத்தை இறக்குவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நபிதானப்பா போனா போடு நல்லா விட்டானா? அல்லாஹ்வுடைய சோதனையும் அவன் விரும்புவதை தான் அதிகமாக சோதிப்பான். இந்த சோதனை உம்மி மக்தூம்ல வர்றாங்க. ரசூலுல்லாஹ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நடந்து கொள்றாங்க. அல்லாஹ் உடனே இறக்கி அபஸ வதவல்லா அன்ஜாஅஹுல் அமா. ஒரு கூட வந்த பொழுது ஒருத்தர் முகத்தை சுருட்டிக்கிட்டாரு பார்த்தீங்களா அப்படின்னு நல்லா செய்றான். ரொம்ப மாதிரி அடிச்சு மாட்டிக்காம அல்ல பேசுறான். சொல்லுவாங்க அடிக்கிற பத்தைக்கு படுற முசலுக்குண்டு அல்ல அப்படியே பேசுகிறான். அபஸ வதவல்லா, புறக்கணித்தார், கடுகடுத்தார். எதுக்கு? அன்ஜாஅஹுல் அமா. ஒரு குருடர் வந்தபோது
என்று சொல்லிட்டு அல்லாஹ் கேள்வியா கேட்கிறான். கேள்வியா கேட்டுட்டு சரி களிமா சொல்லி வந்தவனே ஆதரிக்க வேண்டியதானே, இப்ப வந்தவனுக்கு ஹிதாயத்து கிடைக்கும்னு என்ன அத்தாரிட்டி நல்லா கேட்கிறான். என்ன உத்தரவாதம்? எங்க இருக்கு உத்தரவாதம்? வந்த அபூஜஹல் இஸ்லாத்துக்கு வருவான்னு என்ன உத்தரவாதம் உங்களை இருக்குது? வந்தவங்களை நீங்க பாதுகாதுங்க, வந்தவங்க மீது உங்களுடைய சிற இலக்கையை விரியுங்கள் என்றும் அல்லாஹு தாலா சொல்லி சமரசம் கிடையாதுன்னு அல்லாஹு தாலா. இதுல கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய மனசுல ஆமாங்க வந்தவட்டும் போனா போகட்டும் என்று நாளைக்கு இஸ்லாத்துக்கு வந்தது பிறகு அதுக்கு பிறகு நம்ம சகோதரத்தை சொன்னா நம்பிடுவாங்க என்றுதான் ரசூலுல்லாஹ் நினைத்தார்கள். நம்ம பொண்ணு கேட்டு போவான், பொண்ணு கேட்டு போனவனே எங்கப்பா பொண்ணு எடுத்த அவர் வீட்டுல ஏப்பா அவன் தான் குராபி அப்ப கபர் வணங்க திருத்திக்கலாம். என்ன சொல்றது? திருத்திக்கலாம். திருத்திவியே இல்லையோ எனக்கு தெரியாது, நீ கேட்டு போவாம இருந்தா போதும். பாக்குறமா இல்லையா? திருத்து வாங்கலாம். ஏப்பா நபிக்கே உத்தரவாதம் கிடையாதுன்னா உனக்கு எங்கேயா உத்தரவாதம் வரப்புது? அபு தாலிபுடைய மரண விஷயத்தில் அல்லாஹ் எப்படியெல்லாம் துடித்தார்கள், எப்படியெல்லாம் பதறி பார்த்தார்கள். யா அம் குல் கலிமத லா இலாஹ இல்லல்லாஹ் உஹாஜு லக இந்தல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுங்க, நான் சுவர்க்கத்துக்கு கொண்டு போறேன் நான் பார்க்கிறேன் அப்படின்றாரு. நடந்துச்சா? கடைசி என்ன சொன்னாரு? மகனே மன்னிச்சுக்கப்பா, என் தாய் தந்தை மார்க்கமே எனக்கு நல்லதா பாடுன்னு போய் சேர்ந்துட்டாரு. ரசூலுல்லாஹ் ரொம்ப கவலைப்பட்டார், ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அல்லாஹ் உடனே இறக்கி இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நீ எப்ப டென்ஷன் ஆகுற? ஹிதாயத் உன் கையில கிடையாது, என் கையில இருக்குதுன்னு நல்லா முடிச்சுட்டான் டாபிக். சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய தாயுடைய ஜனாசா கபருடைய சந்திச்சு போறாங்க. ஒரு யுத்தத்துக்கு போகல, அந்த இடத்துல வர்றாங்க, இருந்து அழுகுறாங்க. அப்ப தொழுது முடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. சஹாபாக்கள் ரொம்ப அங்கலாயிட்டாங்க. உமரனை கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே எதுக்கு கண்ணீர் வடிக்கிறீங்க? இது என் தாயுடைய கபரு, அல்லாஹ்ட்ட நான் பாவ மன்னிப்புக்காக அனுமதி கேட்டேன், அல்லாஹ் ரத்து பண்ணிட்டான்ப்பா. அல்லாஹ்வுடைய தூதருடைய தாய் ஆமினா, அந்த தாய் விடயத்தில் நான் அல்லாஹ் இஸ்திக்பார் செய்ய போகிறேன், என் தாயை சுவர்க்கத்துக்கு கொண்டு போவதற்காக முயற்சி செய்ய அல்லாஹ்விடம் கேள்வி கேட்டேன். அல்லாஹ் தஆலா மறுத்து விட்டான். ஜியாரத் பண்ணுவதற்கு மட்டும்தான் அனுமதி தந்தான். அங்க கூட அல்லாஹ் சமரசம் பேசலையே. சுப்ஹானல்லாஹ். யோசித்து பாருங்க நண்பர்களே. அப்ப சமரசம் என்பது மார்க்கம் சொன்னதுதான், அதுல பேசலாம் முடியாது. சமரசத்துக்கு இடமே இல்லாத ஒரு அடுத்த சப்ஜெக்ட் பாருங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இஷ்டம் தேன் குடிக்கிறது, இனிப்பு ரொம்ப ரசூலுல்லாஹ் இஷ்டம். ரசூலுல்லாஹ் இஷ்டம்னு போட்டு சுகர்காரங்க யாருமே இனிப்பை தின்றாதீங்க, ரசூலுல்லாஹ் விருப்பம் தானே போட்டு. அது மார்க்கம் அல்ல இனிப்பு சாப்பிட்றது. கொஞ்சம் பேர் தாடியை வலிச்சு தொப்பியை போடுறான்னு மார்க்கம்னு சண்டை பிடிப்பான். தொப்பி போடுவோம் ஆதத்து, தாடியை வலிக்கிறது மார்க்கம். அதை தலைகளாக புரட்டிட்டோம் நம்ம சமுதாயம். எது மார்க்கம் எது ஆதத்து எது இபாதத்து தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஆதத்து தான் இனிப்பான சாப்பாடு அதிகம் சாப்பிட்றது. ரசூலுல்லாஹ் வந்துட்டு தேன் குடிச்சிட்டு வர்றாங்க. எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஹதீஸ் கிரந்தம் புரட்டி பாருங்க, இந்த ஃபெமிலி சண்டையில் ஆயிஷா நாய் தான் முன்னுக்கு நிற்பாங்க. ஃபெமிலி சண்டைன்னு வந்தால் ஆயிஷா நாய் தான் நிற்பாங்க. ஏன்னா அப்படின்னு போயிட்டே இருக்கு. இவங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒரு டைப்பு, தப்பான டைப் இல்லைங்க. ஏதாவது ஆயிஷா நாய் பிடிக்கலையா முகத்துக்கு சொல்லிட்டு போய்த்துருவாங்க. அதான் ஆயிஷா நாய் டைப்பு. அப்போ ஆயிஷா நாய்க்கு இந்த தேன் பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா அந்த வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க. மனைவி தான் அந்த வீட்டு போய் ரசூல் ஆயிஷா நாய் பிடிக்காது. ஆயிஷா நாய்க்கு எப்பயுமே தேவை என் வீட்டில் தான் இருக்கணும். ஒரு முறை ரசூலுல்லாஹ் தூங்குறாங்க, திடீர்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் காணோம். பார்க்குறாங்க ஆயிஷா நாய் எப்படி போகிறாங்க, ஓஹோ நம்ம வீட்டுலேருந்து அடுத்த வீட்டு போகிறான்னு ஒரு ரசூலுல்லாஹ் பின்னால் ஓடுறாங்க இவங்க. அப்படிப்பட்ட பெண்மணி ஆயிஷா நாய் போய் பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் வந்துக்கிட்டு உஹது மலையில் சஹாபா அடங்குப்பட்ட சஹாபாக்களோடு துவா செஞ்சு திரும்பி வர்றாங்க. ஓடி வந்துட்டாங்க. அப்படிப்பட்டாங்க ஆயிஷா நாய்க்கு எப்பயும் விட்டு கொடுக்க மாட்டாங்களே. நம்ம வீட்டில் ரசூலுல்லாஹ் இருக்கின்ற ஆயிஷா நாய் வீட்டில் ரசூலுல்லாஹ் இருக்கின்ற பொழுது அடுத்த வீட்டில் கறி வந்தாலும் ஒரே அடிப்போ தேவையில்லை. எத்தனை ஆயிஷா நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஆயிஷா நாய்க்கு இந்த ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, என்ன தேன் வாசம்? ரசூலுல்லாஹ்க்கு ஆயிஷா நாய்க்கு மனசுன்னு ஒரு காலம் ரசூலுல்லாஹ்க்கு இஷ்டம் கிடையாது. ஆயிஷா நாய் விஷயத்தில் ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா கேட்டாங்க, மகளே நான் விரும்பக்கூடிய ஒருத்தர் நீ விரும்பியா? கட்டாயம். அப்போ ஆயிஷா விரும்ப அப்படின்னா ரசூலுல்லாஹ். அதுக்கு பிறகு ஆயிஷா நாய் விஷயத்தை எதுவுமே ஃபாத்திமா பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாயிட விஷயத்தில்
ரசூல் அக்கறை அதிகமானதுனால என்ன சொல்லிட்டாங்க, என் மீது நான் தேனை ஹராமாக்கிக்கிட்டேன் அப்படின்ட்டாங்க. என் சமுதாயத்தை ஹராமாக்கிறேன்னு சொல்லல, என் ஃபெமிலிக்கு ஜகாத்தை போன்று இதுவும் ஹராமுன்னு சொல்லல, என் மீது நான் ஹராமாக்கிக்கிட்டேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் பார்த்தா நபி தானே, அவருக்கு தானே ஹராமாக்கிக்கிட்டாரு உள்ள விட்டானா, உடனடியாக அந்த ஸ்படல வகி இறக்குறான். யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக். அல்லாஹ் இங்க சமரசம் பேசல, அல்லாஹ் இந்த இடத்துல சமரசத்துக்கு வரல. அல்லாஹ் சொன்ன நபியே, உங்களோட வேலை என்ன தெரியுமா, நான் வகியை தரதை சொல்றது உங்களோட வேலையே. உங்களுக்கு மார்க்கத்தில் அதிகாரம் கிடையாது, கூட்டுவதற்கும் குறைப்பதற்கும், எல்லாம் என்னுடைய அதிகாரம். மார்க்கம் என்னது? என்னுடைய மார்க்கத்தில் நான் வைப்பதுதான் சட்டம். நீங்கள் எல்லாம் என்னுடைய அதிகாரத்தில் எந்த பங்கும் பெற்றவர்கள் கிடையாது. அப்படி இருந்தால் ஆசரை சுவர்க்கம் கொண்டு போவதற்கு அல்லாஹ் சமரசத்தை பேசி வைப்பான். அப்படி இன்று இவர்கள் சமரசம் பேசுவதை போன்று இருந்திருந்தால் அல்லாஹு தஆலாவுடைய தூதர் பேசினார்களே குறைஷிகளோடு, அந்த சமரசத்தை அல்லாஹு தஆலா ஏற்றிருப்பான். ஏற்றுக்கொள்ளலையே, அப்ப என்ன அர்த்தம்? மார்க்கத்தில் அணுவளவு சமரசம் கிடையாதுன்னு அர்த்தம். எந்த அடிப்படையும் கிடையாது, எந்த மாதிரி சுத்தி வந்தாலும் கிடையாது, எங்கே ஆதாரம் காணவும் முடியாது. ரசூலா சமரசம் பேசினாங்க என்று அல்லாஹ் கேட்கிறான், லிமத்து ஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக். நம்ம ஹலால் ஆக்கினத்தை நீங்க எதுக்கு ஹராம் ஆக்கினீங்க? இப்படின்னு தூக்கி போடுறான். தபுதகி மரலாத் அஸ்வாஜிக், உங்க பொண்டாட்டி சந்தோஷத்துக்கெல்லாம் மார்க்கத்தில் கையெடுப்பீங்களான்னு நல்லா கேட்குறான். உங்க மனைவியுடைய சந்தோஷத்துக்கு மார்க்கத்தில் எல்லாமா கையெடுப்பீங்க என்று அல்லாஹ் சமரசம் நம்முடைய கிடையாது நல்லா தான் செஞ்சுட்டான், மறுத்துட்டான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சமரசத்தை ஏற்றுக்கொள்ளல. எப்படி ஏற்றுக்கொள்ளல? புகாரியின் 4053வது ஹதீஸ், உர்வா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு பெண்மணி திருடி விடுகிறார், களவெடுத்துறாங்க. களவெடுத்த செய்தி ரசூலுல்லாஹ் வந்து கேட்டு கிடைச்சிச்சு. களவெடுத்த செய்தி கன்ஃபார்ம் ஆச்சுது. பட் கைவெட்டப்பட வேண்டிய ஒரு பெண்ணாவும் அவங்க ஆயிட்டாங்க. அப்போ அது கொஞ்சம் உயர்ந்த குலமாச்சுதா, கொஞ்சம் 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 அந்தஸ்து கூடின சமுதாயம் ஆச்சுதா. இப்ப கையை வெட்டினா சமுதாயம் நம்மளை ஏற்றுக்கொள்ளாது, சமுதாயம் நம்ம மதிக்காது என்று பயந்து எல்லாத்தையும் சமரசம் பேச அனுப்புறாங்க. ஒருத்தரும் போகல, பயம். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ரொம்ப விருப்பமான ஒரு சஹாபி, புரியுதுங்களா? இந்த சஹாபிட வந்து, ஏப்பா நீயாவது போய் ரசூலுல்லாஹ் பேசலாம்ல, சமரசம் பேச, ஏதாவது விட்டு கொடுக்குற மாதிரி பேச, சம்திங் ஏதாவது பேசி பாருன்னு அனுப்புறாங்க. இவரும் பார்த்தாரு, ஓஹோ இவரெல்லாம் பெரிய பெரிய சஹாபாக்களத்தை பேசாம நம்மளை பேசினா ஏதோ ஒரு வித்தியாசம் நம்ம இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் போறாரு. இளம் கன்று பயன் அறியாது, இவருக்கு என்ன தெரியும்? இவர் சரி பேசி பண்ண போறாரு. போன உடனே ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, அல்லாஹ் இந்த தடவை என்ன இந்த மாதிரிலாம் வெட்டப்படுறீங்களான்னு சொல்லிருக்கிறாங்க, ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதா என்று சமரசம் பேசுறாரு. அல்லாஹுடைய தூதர் கேட்டாங்க, உசாமாவே அல்லாஹுடைய சட்டத்திலா நீ கையடிக்க வந்து விட்டாய்னு கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்திலா நீ சமரசம் பேச வந்து விட்டாய் என்று சொன்ன உடனேயே உசாமா பயந்து விட்டார்கள். அஸ்தக்ஃபிர்லி யா ரசூலல்லாஹ், மன்னிச்சுக்கணும் அல்லாஹ், ஒரே ஓட்டம், துண்டக்கான துணியக்கான இவர் ஓடிட்டாரு. தலைமறைவு, கிட்ட வர முடியல. ரசூலுல்லாஹ் கோபம் பொத்துட்டு வந்து மக்கள் கூப்பிடுறாங்க, மக்களே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. எல்லாரும் வந்தார்கள். ரசூலுல்லாஹ் மிம்பர் மேல இருந்தா ஏதோ எந்த பயானும் பண்ணுவாங்க, சம்டைம் கீழே இருந்து பேசிட்டு இருப்பாங்க. மிம்பர் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயம் ஏன் அழிக்கப்பட்டாங்க தெரியுமா? ஏன் அல்லாஹ் தண்டனைக்கு ஆளான தெரியுமா? சமரசம். எப்படி சமரசம்? பணக்காரன் திருடினால், அதிகாரம் உள்ளவன் திருடினால், அரசாங்கத்தில் உள்ளவன் திருடினால் அவனுக்கு சட்டம் எல்லாம் கிடையாது. நொந்து போனவன், வெந்து போனவன், தின்ன வழி இல்லாதவன் தவறு செஞ்சா சட்டத்தை நிறைவேற்றுவது. இதனால் அழிக்கப்பட்டார்கள் சொல்லிவிட்டு, லவ் அன்ன ஃபாத்திமா, எனது மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவள் கையை நான் வெட்டுவேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமரசம் கிடையாது மார்க்கத்தில் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இதை விட எடுத்து காட்டாங்க. அவன் அந்த வித்யத்வாதியோடு வைத்து நம்ம சமரசம் செய்வது, குராவியோடு சமரசம் செய்வது, பெண் வீட்டு சாப்பாடு நிற்குதா இல்லையா,
ரசூலா கொடுத்ததும் கிடையாது, சஹாபா கொடுத்ததும் கிடையாது. கொடுத்தது கிடையாடி பரவாயில்ல, கொடுக்காடி கல்யாணத்தை ஊற்ற வரமாட்டானே சமரசம். அடுத்தவங்க கல்யாணமா டோய் கல்யாணம் பொம்பளோட சாப்பாடு கிடையாதுன்னு இவர் பேசுவார். அவ வீட்டு மகளுக்கு வந்தோடனே தலையை சொறிவது பார்க்குறமா இல்லையா? எங்க சொன்னா அதில் உறுதியாக நிற்கணும். ஆமா ஆமா இல்லையா இல்லை, டாபிக் அவ்வளோதான். சத்திய கொள்கையில் எதுவும் விட்டது கிடையாது மார்க்கம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அஹமதுல நசையில் வரக்கூடிய செய்தி, கது தரக்துக்கும் அலல் பைதா, உங்களை வெண்மையான மார்க்கத்தை நான் விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அதன் இரவு பகலை போன்றது. என்ன அர்த்தம்? எதை வந்து பாரு, அதுல அவ்வளவு சட்டமும் இருக்கும், எதை எடுத்தாலும் இருக்கும். சீதனமா மகரா, சட்டம் மகருக்கு இருக்குது, சீதனத்துக்கு இல்லை என்று இருக்குது. பெண்வெளி சாப்பாடா வலிமாவா, வலிமாவுக்கு ஆதாரம் இருக்குது, பெண்வெளி சாப்பாடுக்கு ஆதாரமே கிடையாது. இல்லாத கொண்டு எதுக்கு நுழைக்கிறீங்க? இல்லாத கொண்டு எதுக்கு மக்களை டார்ச்சர் பண்றீங்க? இல்லாத கொண்டு மக்களை எதுக்கு நொந்தளிக்கீங்க? பொம்பளைய பெத்தவன் சீதாவியா வாழணும். இன்னைக்கு பொம்பளை புத்த புள்ளண்டு கருவுல தெரிஞ்சிட்டாலேயே வயிற்றுல நெருப்பள்ளி கட்டுறானுவோம், ஓடுறான் வெளிநாட்டுக்கு ஒரு பிள்ளையோட. ஏன்? பொம்பளை புள்ள மௌலவி, அதுக்கு வீடு கட்டணும், அதுக்கு நகைசாம தேடக்குள்ளையே நமக்கு வயசு பெய்துரும். ஏப்பா பொம்பளைய பெத்தெடுக்கிறது எனக்கு ஒரு தோஷமா, ஒரு வெறுப்பா? அல்லாஹு தாலாகவே எங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது நாங்கள் குழந்தைகளை கிஃப்டாக கொடுக்கிறோம். முதல் வார்த்தை பெண் குழந்தை என்று அல்லாஹ் சொல்கிறான். பெண் குழந்தையே அல்லாஹ் பயன்படுத்துகிறான். கிஃப்ட்ல எதுக்குங்க நீங்க கஷ்டப்படுறீங்க? பொம்பளைய பெத்தவன் ராஜா மாதிரி வாழ வேண்டியதா, எதுக்கு நீங்க அவஸ்தைப்படுறீங்க? ஆம்பளைய பெத்தவன் தான் அவனுக்கு படிப்பிக்கணும், அவனுக்கு ஜொப்பு வாங்கி கொடுக்கணும், அவனுக்கு வீடுகளை செட் பண்ணி கொடுக்கணும். ஆம்பளைய பற்றி தான் அவன் டென்ஷன் ஆகணும். இது பொம்பளைய பற்றி டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நம்மளே அப்படி ஆக்கிட்டான், நம்மளே அதை அப்படி ஆக்கிட்டான். சுபஹானல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, சத்திய கொள்கையில் உள்ளவர்கள் சமரசம் என்பதை எதிர்பார்க்க கூடாது.